ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கோழி ஈரல் செய்ய போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் ஈரல் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையானது இப்போ ஒரு தவா ஒன்று வச்சுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பட்டை எடுத்துக்கணும், ஒரு 4 கிராம் எடுத்துக்கணும், ஒரு பாதி ஸ்டாரு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கணும். இதுக்கு அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். தவா சூடாக எடுத்து இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். எதுக்காக வறுத்து போடுறோன்னா கோழி ஈரல் கவிச்சி அடிக்கும். அதுக்காக வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். வறுத்து அரைச்சி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வறக்கும் போதே இப்போ நல்ல வாசனை வருது. இப்போ இந்த அளவுக்கு வறந்தால் போதும். இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஈரல் செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கிறேன். நல்லா சூடாகட்டும். இப்போ வானல் காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்குவோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கிண்டி விட்டு கொண்டு தான் இது ஆறி எடுத்து இப்போ போட்டு இந்த மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த செலவெல்லாம் தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். அரைச்சது பேஸ்ட்டு கிண்டி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளியாக வெட்டி போட்டுக்குவோம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கூட கிண்டி விட்டுக்க வேண்டாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குவோம். இப்போ எண்ணெயில் வதக்கிக்குவோம். கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். போதும், இவ்வளோ அளவுக்கு போதும் தண்ணி. கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நல்லா சோஸ் குடிக்கணும். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இது கூட ஈரலை போட்டுக்குவோம். உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா அலசணும். இல்லைன்னா ரொம்ப கவிச்சி அடிக்கும். க்ளீன் பண்ணும்போது அதில் ஈரலில் பார்க்கணும், பிச்சு இருக்கும். எடுத்துகிட்டு போடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வரதுக்காக இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். கிண்டி விட்டுக்கலாம். இந்த நேரம் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மூடி விடணும். நடுவில் கிண்டி விடணும். இதில் விட்டமின் நிறைய இருக்குது.
இதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்து விட்டமின் இது வந்து சாப்பிட்ணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். நடுவில் வந்து கிண்டி விடணும். ஈரல் வந்து நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டின பிறகு நிறுத்திடலாம். கிண்டி விட்டுக்குவோம் கொஞ்சம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காடி ஊற்றிக்குவோம். வறுத்து அரைச்சி வச்சோம்ல, அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான். ஈரல் ரெடி ஆகிடுது. இது மேலே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை எடுத்து வந்து தட்டில் போட்டுக்கலாம். ஆஹா, சூப்பர். கோழி ஈரல் ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.